இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, தை கிருத்திகை வழிபாடு. நமக்கு என்ன வரம் வேண்டுமோ, என்ன தேவைகள் வேண்டுமோ, அந்த தேவைகளை இந்த கிருத்திகை வழிபாட்டில் மூலம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் என்பது வரும். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது மிகவும் சிறப்புக்குரியது. அதிலும் இந்த தை ஆடி கிருத்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகைக்கு அதீத பலன் இருக்கும். பல அற்புதமான சிறப்பு மிகுந்த இந்த தை கிருத்திகை நாளன்று இந்த முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நாம் வேண்டியது கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக திகழ்வது கிருத்திகை நட்சத்திரம் என்று அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் முருகப்பெருமான் நாம் வேண்டியதை கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு காரணம் முருகப்பெருமானை வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள். கார்த்திகை பெண்களின் நினைவாக வரக்கூடியதுதான் கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திர நாளன்று யார் ஒருவர் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் என்பது பரிபூரணமாக கிடைக்கும். அதுவும் இந்த தை கிருத்திகை என்பது மிகவும் சிறப்பு மிகுந்த நாள். இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பா, விரதம் இருப்பவர்கள் முதல் நாளே இரவு எளிமையான ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தை மாதம் கிருத்திகை என்பது பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. வியாழக்கிழமை அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து செவ்வரளி மலர்கள் அல்லது ரோஜா மலர்களை வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும். ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை கூறி விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும். அன்றைய தினம் முழுவதும் விரதம் இருப்பதாக இருந்தாலும் இருக்கலாம், அல்லது ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை தொடரலாம். அது அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து. பூஜையை நாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம், அல்லது காலையில் 7:30 மணியிலிருந்து 11:30 மணிக்குள் நம்ம செய்ய வேண்டும், அல்லது மாலை 5:30 மணியிலிருந்து 9 மணிக்குள் செய்ய வேண்டும். ஆனா நீங்க முடிந்தவரை பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை செய்ய பார்த்துக்கோங்க. ஆனால் விரதத்தை பூர்த்தி செய்வது என்பது மாலை நேரத்தில் தான் இருக்க வேண்டும். வீட்டில் கண்டிப்பாக முருகப்பெருமான் சிலையோ வேலோ இருக்கும் பட்சத்தில் அதை துடைத்து பசும்பால் தேன் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள். பிறகு சந்தனம் குங்குமம் வைத்து முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பாசிப்பருப்பு பாயாசம் அல்லது தேன் தினை மாவு போன்ற இனிப்பு வகைகளை தங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு தாம்பூலத்தையோ அல்லது ஒரு மணப்பலகையோ வச்சுக்கோங்க. அதை மஞ்சள் கலந்த தண்ணீரால் சுத்தம் செய்துவிட்டு பிறகு அதில் பச்சரிசி மாவினால் நட்சத்திர கோலம் போட வேண்டும். இந்த நட்சத்திர கோலத்தில் இருக்கக்கூடிய 6 முக்கோணங்களில் சரவண பவ என்ற எழுத்தை எழுத வேண்டும். அந்த கோலத்திற்கு நடுவே ஓம் என்ற எழுத வேண்டும். அடுத்ததாக நாம் எழுதி வைத்திருக்கும் அந்த சரவண பவ என்னும் எழுத்திற்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்கு, அதாவது 6 அகல் விளக்குகளை வைக்க வேண்டும். அதில் நெய் ஊற்றி வைக்க வேண்டும், அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கலாம். அதில் பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக மலர்களை வைக்க வேண்டும். பிறகு முருகப்பெருமானின் இந்த மந்திரத்தை 108 முறை கூறி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். என்ன மந்திரம் என்ன, ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம். ஓம் சரவண பவ போற்றி ஓம், ஓம் சரவண பவ போற்றி ஓம். இந்த எளிமையான மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. 108 முறை சொல்ல முடியாதவங்க கண்டிப்பாக 27 முறையாவது நீங்க சொல்லுங்க. அன்றைய தினத்தில், அதாவது நாளைய தினத்தில் நீங்க ஃபுல்லா இந்த சரவண பவ என்ற மந்திரத்தை நீங்க எப்போ வேணாலும் ஜெபிக்கலாம். எண்ணிய எண்ணம் ஈடேற வேண்டும், நினைத்தது நடக்க வேண்டும், வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் முருகப்பெருமானை முழு மனதோடு நம்பி தை கிருத்திகை நாளன்று இந்த முறையை விரதம் இருந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்க வேண்டியது முருகப்பெருமானின் அருளால் அப்படியே நடக்கும். நம்பிக்கையோடு நாளைய தினத்தில் நான் சொன்ன நேரத்தில் நீங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க. முடிந்தளவு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. 6 அகல் விளக்குல நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ ஊற்றி முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு சரவணபவ என்ற மந்திரத்தை நீங்க 108 முறை சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். முடிந்தால் நாளைய தினத்தில் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று 2 நெய் தீபம் ஏற்றி வைத்து வாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.